ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ மழை காலத்தில் பனிக்காலத்தில் குழந்தைங்களுக்கு பெட்டில் வந்து அடிக்கடி யூரின் போவாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும். நம்ம வெயிலில் போட்டாலும் அந்த ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக போகாது. ஸோ அது போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற அந்த ஒரு பொருளே போதும். அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அந்த ஸ்மெல்லை வந்து எடுத்துடலாம். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு ஹைலி டிஸ்இன்ஃபெக்டன்ட். அது வந்து இருக்கிற பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ அந்த இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே வந்து அது ரொம்பவே ப்யூராக மாற்றிவிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு கரண்டி அளவுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு வேணுன்ற ஃப்ளேவரில் எசென்ஷியல் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் பாருங்கள் என்னோடய பெட்டு. ரொம்பவே வந்து பாப்பா வந்து யூரின் போய் இப்படி வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு. ஸோ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது மேலே எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சலிக்க போகிறேன். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சலிச்சு விட்டுடலாம். இதுக்கு இந்த மெத்தடுக்கு கண்டிப்பாக முறையில் வேக்யூம் கிளீனர் வந்து தேவையே கிடையாது. நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக நம்ம வந்து சலிச்சு விட்டுடலாம். மழை காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெட்டில் வந்து ஒரு மாதிரி நசன்னு இருக்கும். ஒரு மாதிரி பாசி படிஞ்ச மாதிரி ஸ்மெல்லாம் வந்து ரொம்பவே இதாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கட்டியானதெல்லாம் நம்மளுக்கு ஜல்லடையிலே தங்கிடுச்சு. நம்ம இதை தட்டிட்டு வேறு இதாக ஃபில் பண்ணி திரும்ப அகெயின் வந்து நம்ம இந்த படாத இடத்துல எல்லாம் போட்டுக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வந்து அந்த யூரின்லேயே படுத்திருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். அடுத்து இன்னொரு சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்மெல்லுக்கு வந்து குழந்தைங்க தலையில் வந்து அதிகமாக வந்து பெயின் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து இந்த மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கிட்டு இதை எடுத்து நம்ம மாடியில் வந்து போட்டிருக்கிறேன். நல்லா வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பேட்டு அல்லது நம்ம விளக்கமாரோட பின்புறம் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி தட்டி 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 நம்ம அதை ஃபுல்லாத்தையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அந்த பொடியோட பேக்கிங் சோடா வந்து இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இப்போது 10 நிமிஷம் கழித்து நான் ஃபுல்லாத்தையும் தட்டி எடுத்துக்க போகிறேன். நல்லா ஓங்கி ஓங்கி தட்டினோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாமே வந்து போயிடும். அந்த பேக்கிங் சோடாவும் கூடவே போயிடும். பட் ஸ்மெல் போகாது. யூரின் ஸ்மெல்லாம் போயிடும். நம்மளோட ப்ளசண்ட்டான ஸ்மெல், அந்த எசென்ஷியல் ஆயில் சேர்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் மட்டும்தாங்க இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் ஃபோர்ஸாக தட்டுங்க. இது உங்களுக்கு கைக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக கூட இருக்கும். இதே மாதிரி பெட்டோட 2 சைடும் நம்ம வந்து செய்யணும். உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.